இந்த ஆண்டை பொறுத்தவரை எல்லாரும் பொதுவாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, பண கஷ்டமா மாத்திக்கலாம். தொழிலா மாத்திக்கலாம். குழந்தை பேரா மாத்திக்கலாம். திருமணமா மாத்திக்கலாம். வாழ்க்கையில பிரச்சனையா மாத்திக்கலாம். எல்லாத்தையும் மாற்றம் பண்ணிக்கிறதுக்கான ஆண்டு இந்த ஆண்டு. சிறப்பு. ஏன்னா சூரிய பகவானாக இருக்கக்கூடிய, அக்னி லிங்கமாக இருக்கக்கூடிய, அடிமுடிக்கான அண்ணாமலையாரும், உண்ணாமலை அம்மனும் ஆளப்போற ஒரு ஆண்டு இந்த ஆண்டு. இந்த ஆண்டுல நீங்க ஒண்ணு மட்டும் பண்ணுங்க. நீங்க யாராக இருக்கலாம். எந்த ராசியாக இருக்கலாம். எல்லாத்துக்கும் பொதுவான ஒரே பரிகாரம் தான். 2026 தொடங்கிடுச்சா? ஏதோ ஒரு நாள் அண்ணாமலையார போய் பார்த்துருங்க. அவ்வளவுதான். கண்டிப்பா. சிறப்பா ஒரு தெளிவா ஒரு ஒரே விஷயம். ஒரே தீர்வு தான். நீங்க ஆ. உலகத்தின் எந்த மூலையில இருந்தாலும் 2026ல ஒரு நாள், அது எந்த நாளாக இருக்கலாம். ஒண்ணு உள்ள உனக்கு தரிசனத்துக்கு வாய்ப்பு கிடைக்கல. கிரிவலம் போயிடு. சரி. கிரிவலம் போயிடு. நம்ம ஈசன பார்க்க முடியலன்னா கிரிவலம் போயிரலாம். நீ கவலையே படாத. ஆ. ஒண்ணே ஒண்ணு தான். அண்ணாமலையார தரிசனம் பண்றது ரொம்ப ஈஸி. அண்ணாமலையார தரிசனம் பண்ற மாரி வேற தெய்வங்கள தரிசனம் பண்றது கஷ்டம். அண்ணாமலையார பொறுத்தவரைக்கும் என்னன்னா, அடிமுடிக்கான அண்ணாமலையாரா, ஆமா. நேரா கோயிலுக்கு முன்னாடி வாசல்ல போய் நின்னுக்கணும். வாசல்ல போய் பார்த்து அண்ணாமலையாரன்னு வச்சுக்கோங்களேன், அண்ணாமலையாரும், உண்ணாமலையாரும் மலை உருவுல உங்களுக்கு காட்சி குடுத்துருவாரு. கோபுரத்த பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆசீர்வாதம், பிளெஸ்ஸிங்